வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025 செப்டம்பர் மாதம் திகதி 16 நினைக்கிறேன். 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. எனக்கு இன்றைக்கு ஒரு அழைப்பு ஒன்று வந்தது. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பேஸ் ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான பேஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை. ஸோ இன்றைய தினம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலிருந்து ஒரு தந்தை ஒருவர் எனக்கு ஒரு அழைப்பை ஏற்படுத்தி இருந்தார். இந்த அழைப்பினை அதோட நான் போடுகிறேன், அதுல அவருடைய பேரை வெட்டி போடுகிறேன். சோ இந்த அழைப்பை முதலாவதாக நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த அழைப்பு எனக்கு இன்றைய தினம் எதேச்சியாக வந்த அழைப்பு. இப்போது எனக்கு இவ்வாறான அழைப்புகள் கூட வருகிறது. வைத்தியரிடம் சொன்னார், டாக்டரிடம் சொன்னார், ஏதாவது மாற்றங்கள் நடக்கும் என்ற அடிப்படையில் எனக்கு இந்த இப்படியாக பொதுமக்கள் எனக்கு அழைப்பை ஏற்படுத்துவது வழக்கம். சோ இன்றைய தினம் காலை நான் மாறி மாறி கோள்களை ஆன்சர் பண்ணி கொண்டிருக்கிறேன். சோ வந்த அழைப்பு ஒன்று பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே இருக்கின்ற ஒரு மாஃபியா தொடர்பான, இது ஒரு மாஃபியா என்றே வைத்துக் கொள்ளலாம். மாஃபியா தொடர்பான ஒரு, இப்போது நாங்கள் முந்தின நேரங்கள்ல நாங்கள் மாஃபியா என்று சொன்னால் வழக்கு போடுவார்கள். சோ இப்போது நீங்கள் வேணும்னா வழக்கு போட்டுக்கொள்ளலாம், ப்ரூவ் பண்ணலாம். என்னோட தொலைபேசி அழைப்பு இருக்கிறது. சோ இந்த விடயம் மாஃபியாவா இல்லையான்னு எனக்கு தெரியாது. முழு வீடியோவையும் வடிவ பார்க்கணும், எடுத்த வீச்சுக்கு குளரக்கூடாது. முழு வீடியோவையும் பார்த்து விட்டு நீங்கள் மாஃபியாவா இல்லையான்னு சொல்லுவேன். இது எப்படி இந்த மாஃபியா நடக்கிறது என்றா, ஒரு ஆதார வைத்தியசாலையில இருக்கிற லெபோரட்டரி இருக்குதானே, அதாவது ஒரு லேப் என்று சொல்லுவார். அங்கே சாதாரணமாக சின்ன சின்ன அனலைசிஸ் தான் இருக்கிறது. அதை கெமிக்கல் பயாலஜிக்கல் அனலைசிஸ் இருக்கிறது. இல்ல கெமிக்கல் அனலைசிஸ், பயாலஜிக்கல் அனலைசிஸ் என்று சொன்னால் ஒரு பிளட்டை எடுத்து ஃபுல் பிளட் கவுண்ட் என்று சொல்வார்கள். ஃபுல் பிளட் கவுண்ட்ல அதுல வெண்குருதி சிறுதுணிக்கை இருக்கிறது எவ்வளவு, செங்குருதி சிறுதுணிக்கை, ஒயிட் பிளட் செல்ஸ், நியூட்ரோஃபில், லியூகோசைட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி இதுல சொல்லி கவலையா இருக்கு. வைத்தியத்துறையில நாங்க இப்போ இல்லை என்று, ஆனால் அனலைஸ் பண்றது ஒரு பயாலஜிக்கல் அனலைசர். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா கெமிக்கல் அனலைசர்ஸ் இருக்கிறது. சும்மா உங்களுக்கு விளங்கோன் என்பதற்காக ரெண்டா பிரிச்சு விட்டுறேன். அதாவது இப்ப எங்களுடைய எடுக்கின்ற ரத்தத்தில் இருக்கிற சோடியம் எவ்வளவு, பொட்டாசியம் எவ்வளவு, அல்லது தைரோக்சின் எவ்வளவு, டிஎஸ்ஹெச் எவ்வளவு. சாதாரணமா இந்த பேஸ் ஹாஸ்பிட்டல்ல இவ்வாறான அனலைசர்ஸ் ரெண்டுமே இருப்பதில்லை. அடுத்தது இதை சொல்வார்கள் எம்எல்டிஎன், மெடிக்கல் லெபோரட்டரி டெக்னீஷியன்ஸ் என்று சொல்வார்கள். அந்த எம்எல்டி ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி பாஸ் அவுட்டா இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, அண்மைய தினங்களில் கிளர்ச்சி 2 எம்எல்டி பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்காம ஏமாத்தி அந்த விடயங்கள் தொடர்பாக நான் வீடியோ போட்டு நான் அதில் அதை செய்து முடிச்சிருக்கேன். நான் அந்த என்ன செய்த நீங்க டாக்டர் என்று கேட்கிறார்களுக்கு அந்த பதில். ஸோ அதை பற்றி நான் கதை கேளு. ஸோ அந்த எம்எல்டி என்று சொல்வார்கள், மெடிக்கல் லெபோரட்டரி. என்னோட நல்ல நண்பர்கள் O level 9AB எடுத்தவர்கள், 10A எடுத்தவர்கள் எல்லாம் எம்எல்டி ஆக இப்போது லண்டன்ல இருக்கிறார் ஜேசுதன். சோ எம்எல்டி என்பது தரம் குறைந்த கோர்ஸ் அல்ல, அது விரும்பி படிப்பவர்களும் உண்டு. எம்எல்டி O level 9AB எடுத்தவன் போய் எம்எல்டி ஆக அவன் பேராதனை பல்கலைக்கழகத்துண்டு பாஸ் அவுட் ஆகி இப்ப லண்டன்ல ஒரு பெரிய வேலையாக இருக்கிறான். உங்களுக்கு ஒரு அறிவு சார்ந்த ஒரு வீடியோவாக இருக்கட்டும் என்றால் அந்த கருத்துக்களை நான் சொல்றேன். சோ அந்த வைத்தியசாலையில எம்எல்டி சாதாரணமா பேஸ் ஹாஸ்பிட்டல் டைப் பி தர வைத்தியசாலையில ஒரு எம்எல்டி இல்ல 2 எம்எல்டி இருப்பதற்குரிய வாய்ப்பை கூறுங்கட. எங்களுடைய நாடு பெரிய பணக்கார நாடு இல்ல தானே, அவை அப்போதுமே கொடுக்கவும் மாட்டார்கள். பாஸ் அவுட் பண்ண பச்சு வெளியில நிற்கும், அப்படி கணக்க வழியா கதைக்கிறது வேற, கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. சோ இந்த எம்எல்டி மேரண்டே நல்ல கிளைமேட். நான் இப்போது இருக்கிற வீடு ஒரு வயல்கரை. சோ மழை மப்பா இருக்கிறது, நல்ல கிளைமேட், காத்தடிச்சு கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ போடைகளே சந்தோஷத்தோட தான் வீடியோ போடுறேன். சோ இந்த எம்எல்டி, ஆனால் மனசுல வைத்தியத்துறையை விட்டுட்டு போயிட்டோம் ஒரு கவலை. இந்த எம்எல்டி தொடர்பான விடயங்களை பார்ப்போம். சோ இன்றைய தினம் இந்த அழைப்பு என்ன சொல்லுகிறது என்றால், குழந்தை பிள்ளைகள், அதாவது பாடசாலை மாணவர்களை இந்த தைராய்டு, எனக்கு ஆசை இந்த மருத்துவம் சம்பந்தமான வீடியோக்குள்ள போடணும். ஆனால் நீங்கள் டைல் வேண்ட போனதுல தானே கூட பார்ப்பீங்க. இப்ப நான் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டு நான் என்னுடைய டயர் மாத்த போனேன் காருக்கு என்றால் அதுல 20,000 பேர் பார்த்துருப்பாரு. டயர் என்னத்தை மாத்தினவன், எப்படி டயரை மாத்தினவன், எங்க வந்த காசு, என்ன வந்த கார் என்று ஓப்ப தூப்பு என்று சொல்லுவார்கள் சிங்களத்துல. ஓப்ப தூப்பு, அதாவது வம்புகள் பாக்குறது தான் இந்த யூடியூப்ல கூடாக்கள் பாக்குறது. இதே இந்த தைரோக்சின் சம்பந்தமா, தைராய்ட்ல இருக்கிற ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் தொடர்பாக ஒரு வீடியோ போடுறேன், எங்கள்ல ஒரு 2,000 கூட பார்க்காது. சோ அந்த நாங்கள் அறிவு கூடிய ஒரு சமூகம். ஆகவே நான் இந்த நேரடியாக மாஃபியாண்டு தலையங்கம் போட்டது காரணம், அட்லீஸ்ட் இதை பார்த்தாவது துளைக்கட்டும், ஒரு விழிப்புணர்வாக வரட்டும். இப்ப கோல் எடுக்கிறார்களுக்கு என்ன விழிப்புணர்வுகள் வரட்டும் என்பதற்காகத்தான் அந்த தலையங்கத்தை நான் போட்டிருந்தேன். சோ
இந்த பயோகெமிக்கல் அனலைசஸ் வந்து பயாலஜிக்கல் அனலைசஸ் இந்த ரெண்டும் வந்து இருக்கிறது சரியான குறைவு. ஆதார வைத்தியசாலை தெல்லிப்பளை பீதர வைத்தியசாலை என்ற அடிப்படையில் நான் பெரும்பாலும் நினைக்கிறேன் அங்க அவை ரெண்டும் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. இதுக்கு வந்து இந்த அனலைசிங் ஃப்ளூயிட் ஒன்று இருக்கு. அதாவது வந்து என்னென்று சொன்னா அந்த உள்ளுக்குள்ள போட்டு டெஸ்ட் பண்ணுகிற திரவங்கள் இருக்கிறது. சோ இந்த இது ஒரு மாற மாஃபியா. இந்த மாற மாஃபியாவை நீங்க யாராவது ப்ரூவ் பண்ணினா கோர்ட்ஸ்ல ப்ரூவ் பண்ண சிங்கக்குட்டிகள் ப்ரூவ் பண்ண இயலாது. அப்படி ஒரு மாஃபியா. சோ நான் ஒரு வேற வைத்தியசாலையில பற்றி ஏன் கதைப்பான். நான் ஒரு வைத்தியசாலை கைலாசான்ற ஒரு நாட்டுல நான் ஒரு வைத்தியசாலையில டைப் பி தர வைத்தியசாலையில இருக்கிறேன். எங்களுடைய வைத்தியசாலை பற்றி கதைக்கையில தெளிவா இந்த வீடியோல நான் போடுறேன். சரிதானே? கைலாசான்ற ஒரு வைத்தியசாலை உங்களுக்கு தெரியும். கைலாசம் தான் நித்யானந்த சுவாமிகள் வைத்தியசாலை. கைலாசா வைத்தியசாலையில நான் ஒரு மெடிக்கல் சூப்பரிண்டனாக இருக்கிறேன். சரி, நான் உழைக்கத்தானே வேணும். நான் போய் வழியில பிரைவேட்ல பேஷண்ட் பார்க்கலாமான்னு கேட்டா இல்லை. சரிதானே? அதே நேரம் நான் உழைக்கணும் பண்றதுக்காக இப்ப எல்லாருமே சொல்றோம் அவருடைய பணம் அவருடைய பேங்க் இவ்வளோடக்கு இவருடைய பேங்க் அவன் வாழ்ந்ததே உழைக்கிறதுக்கு தான், படிக்கிறதுக்கு உழைக்கிறதுக்காக தான். ஆகவே எல்லாரும் எங்களை மாதிரி இருப்பார்கள் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். சோ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு தொழிலை வச்சிருப்பார்கள் வெளியில. சரி, சில பேர் வந்து நான் கூட ஒரு வைத்தியராக இருந்தேன் 2017ஆம் ஆண்டுல இருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் ஈபேயில எக்ஸ்போர்ட் பண்ணினேன். மற்றது இதுல எஃப்சில எக்ஸ்போர்ட் பண்ணினான். ஏனென்றால் ஏதாவது உலக சாப்பிட காசு வேணும் தான். சோ அது பிழை. சோ இந்த சில வைத்தியர்கள் என்ன செய்யறேன்டா வடிவ பாத்தீங்கன்னா பிரைவேட் வைத்தியசாலைகளை வெளியில கட்டி கொட்டுரு. ஒரு சின்ன சின்ன இதுல ஒரு லேப்ல கட்டி கொட்டுரு. சில பேர் கொஞ்சம் காசு கூடினா பேங்க்ல லோன் எடுத்தா இந்த அனலைசர்களையும் போட்டு, உதாரணத்துக்கு கைலாசான்ற ஒரு நகரம் என்று பார்ப்பாங்க. இந்த கைலாசா நகரத்தை சுத்தி குட்டி குட்டி லேபுகளை இவர்கள் கட்டுவார்கள், அனலைசிஸ் போட்டு கட்டுவார்கள். சோ அவர் அங்க போய் இந்த பிளட் டெஸ்ட் எடுத்துக்கொண்டு வந்து காட்டுறது. இதுதான் மாபெரும் மாஃபியா. இதை கரெக்டா எங்களுக்கு வழக்கு விழுது, எங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேறன்றாங்க. என்னோட ப்ரூவ் பண்றது இந்த மாஃபியாவை விளங்கி கொள்ளும். இதுதான் மாஃபியா, இதுதான் உண்மை. இதை விளங்கி கொள்றார்கள், விளங்கி கொள்ளுங்க. ஆனா நாங்கள் வடக்கு மாகாண சபை எடுக்கிற சந்தர்ப்பத்தில் இது எல்லாத்தையும் துளைப்போம். அதையும் உங்களுக்கு சொல்றேன். என்னென்றால் இந்த கல்லர்கள் ஒரு கல்லன் தான் நான். இந்த கல்லர்கள் இந்த வைத்தியத்துறையில இருந்தவர்கள் நானும் ஒரு ஆள். விலகாலம் இதை பார்த்து வளர்ந்தவன். ஆகவே எனக்கு தெரியும் எங்கெங்கே இவங்க உருட்டுறாங்க விஷயத்துக்கு வரும். நான் இதை கேஷுவலாக இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் நீங்க இதை பார்க்க வேண்டும். சோ நான் ஒரு வைத்தியத்துறையில ஒரு வைத்தியராக கைலாசா வைத்தியசாலையில நான் இதுக்கு 2 வைங்க கைலாசா வைத்தியசாலையில இதுதான் அந்த மாஃபியா, இதுதான் உழைக்கிறதுக்குரிய வழி. சோ இது ரோங்ன்றதை விளங்கி கொள்றோம். ஆனா இதை நடவடிக்கை எடுக்கல. இது யாராவது நீதிபதிகள் பார்த்தாலும் சரி, சட்டத்தரணிகள் பார்த்தாலும் சரி, தயவு செய்து விளங்கி கொள்ளும். சோ நான் என்ன செய்வேன்னு சொன்னால் என்னுடைய பேர்ல இல்லாமல் என்னுடைய மாமா சித்தப்பா அங்களுடைய பேர்ல இந்த வைத்தியசாலையை சொல்லி அண்ட உள்ள கடைகளை எடுத்து அங்க லெபார்டரியை உருவாக்கி கொள்வேன். ஒன்று மிகப்பெரிய மாஃபியா என்னென்றால் இப்ப என்னோட சில வைத்தியசாலைகள் நான் கதைக்கல பேர்களையே சொல்லுது. அதை சுத்தி சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு. சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலாகவே கட்டிட்டாங்க. காசு அடிச்சு இயக்கத்திட்ட காசு சேர்த்துன்றாங்க. உள்ள போய் வந்தவங்கன்றாங்க. சரி, அதெல்லாம் போய் நான் கதைச்சா சோழி நான் கதைக்கவே இல்லை. நான் மேலால சொல்றேன் இந்த விடயங்களை கேளுவோம். சோ அந்த சின்ன சின்ன லைப்ரரி லெபார்டரியில அந்த வைத்தியசாலையில போட்டுக்கொள்றது. இங்கே உங்களுக்கு பிளட் முழு ஃபுல் பாடி செக்அப் பண்ண ஒரு ஆணியும் இல்லை. ஃபுல் பாடி செக்கப்பட்ட ஒரு ஆணியும் இல்லை. இது சும்மா போய் கண்ட வெளிநாட்டுக்காரட நீங்களும் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு உழைக்கிறீர். அத இங்கே இருக்கிற கழுசடைகளுக்கு அனுப்புறீர். இதுகள் போய் ஃபுல் பாடி செக்அப் பண்ணி 20,000 ரூபா 50,000 ரூபா 2 லட்சம் ரூபா அந்த பேக்கேஜ் இந்த பேக்கேஜ் எல்லா பேக்கேஜையும் விளங்கப்படுத்துறேன். சரிதான்? சரி, இது கதை கேட்கல சிரிப்பு வருது. சிரிச்சா பைத்தியம் என்று வர சொல்றாரு. சரி, இப்ப இந்த லெபார்டரியில வந்து அக்ரெடிட்டட் லெபார்டரியான்னு கேட்டா இல்ல. அது அக்ரெடிட்டட் லெபார்டரி அண்டா சர்வதேச அளவுல தரம் வாய்ந்த மிஷின்களை பாவிக்கிற ஒரு லெபார்டரிக்கு வந்து இலங்கை SLS ஸ்டாண்டர்ட் அல்லது வந்து ISO ஸ்டாண்டர்ட் கிடைக்கும். உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்ட் அல்லது இன்டர்நேஷனல் SO என்னன்னு தெரியாது, ISO ஸ்டாண்டர்ட் கிடைக்கும். தெரியாதுன்னு சொல்லிடுறேன். சரிதானே? சரி. சோ இந்த சர்வதேசத்துல அக்ரெடிட்டட் லெபார்டரிஸ் இருக்கிறது வந்து எனக்கு தெரியும் 1-2. நான் பேர் சொல்லி அவர்களை விளம்பரப்படுத்த விரும்பல. எனக்கு தெரியும் 1-2 தான். சரிதானே? மற்றதுகள் எல்லாத்தையும் பிளட்டை போட்டா இங்கால ஒரு டெஸ்ட் வரும். அது சரியா அந்த பிளட்ல இருக்கிற அமௌண்ட் தான் இந்த டெஸ்ட்ல இருக்கிற பேப்பர் சொல்லுதான்னு கேட்டா இல்ல. சும்மா ஒரு குத்து மதிப்பா ஒரு மிஷினோட அடிச்சு வெளியே விடும். இல்லாட்டி இதுல எடிட் பண்ணிட்டு எதுல
போட்டோஷாப்ல எடிட் பண்ணி போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் மாஃபியா. ஒரு வைத்தியசாலையில் இருக்கிற வைத்தியர்கள் வெளியில குட்டி குட்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டலை கட்டிட்டு இப்ப இந்த வைத்தியசாலையில 8 மணில இருந்து 4 மணி மட்டும் வேலை செய்யும். வேலை செய்யறோமா நாங்க? இல்ல, நாங்க வாரது 10 மணிக்கு போறது 2 மணிக்கு. இந்த வைத்தியசாலையில இருந்து வெளியில கேமரா வச்சுட்டு நீங்க தாராளமா பார்க்கலாம். வாராக்கள் போறாக்கள் காரக்களை புஷ்கன்னு போவீங்க. சரிதான், இதுதான் மாஃபியா. இப்படி சட்டத்துறையிலையும் மாஃபியா இருக்கு, சவுட்டிங் என்று சொல்வார்கள். போலீசாரோட மாஃபியா இருக்கு, எல்லாத்துலயுமே மாஃபியா. வியாபாரம் சரி, கடையில் வச்சிருக்கிறார்கள், என்ன செய்யறது? இங்க வந்து பெட்டாவில 100 ரூபாய்க்கு பண்றாங்க, அங்க கொண்டு 10,000 ரூபாய் விற்கிறது. நான் அண்மையில ஒரு நாள் வந்து ஏதோ ஷர்ட் எடுக்க போய் 12,000 ரூபாய் சொன்னேன். மூஞ்ச பார்த்து சொல்றியாடாண்டு. இல்ல டாக்டர், இது வந்து தாய்லாந்து ராக்கி நீ வச்சிருந்தா சார், நான் போய் 100 மீட்டர் 4,000 ரூபாய் ஷர்ட் எடுக்கணும்னு வந்துட்டேன். சோ இது எல்லா இடமே இது நடக்குது. மலையான் கபைக்கு முன்னால் உள்ள சின்ன சின்ன கடைகள்ல ஒரு நாள் நான் மாட்டுப்பட்ட சம்பவம். சோ இது ஒரு ஆளண்டில அது எல்லா துறைகளும், அது ஈவன் ஒரு வைத்தியரா இருக்கட்டும், ஒரு சட்டத்தரணியா இருக்கட்டும், ஒரு டீச்சரா இருக்கட்டும், கிளாஸ் வச்சிருக்கிற டீச்சர், ஸ்கூல்ல படிப்பிக்கிறீர்கள், இது சாதாரணமான விஷயம். சோ இப்ப இந்த வெளியால கட்டுப்பட்ட தங்களோட லேபுக்கு இங்க இருக்கிற பேஷண்ட அனுப்புவோம். என்னண்டு அனுப்புறது? அப்ப கணக்க வழிகள் இருக்கு இதுக்கு அனுப்புறதுக்கு. ஒன்று சொல்றது, இங்க வைத்தியசாலையில இருக்கிற அனலைசர் வந்து பெருசா வடிவா வேலை, அது சரியான ரிசல்ட்ஸ் வராது. உங்களுக்கு விரும்பினா யாராவது வெளிநாட்டுக்காரர் இருந்தா அந்த சந்தியில ஒரு ஒன்று இருக்கு, இது இவட்ட பேர்லயும் இருக்காது, இவட்ட சித்தின்ற பேர்லயும் இருக்காது, இவட்ட யாரோ ஒரு பினாமின்ற பேர்ல அந்த வைத்தியசாலை இருக்கு. அல்லது ஒரு வைத்தியசாலை, நான் கூட சாவச்சில வேலை செய்யணும் தானே, பேர்களை சொன்னா பிரச்சனை சொல்லுவோம், ஏன் பாம்பு. நான் சரி வேண்டாம் சொல்லல, சொன்னாலும் பிரச்சனை, சொல்லவே பயமா இருக்குடா. சரி, வெளியில போய் சொல்றது, நீங்க விருப்பம் வேண்டாம் இங்க லைப்ரரியில இங்க லெபோரட்டரியில கொடுங்கம்மா, ஆனா இது சரியா வராது, எக்ஸாக்டா கண்டுபிடிக்கலாம், மருந்துகள் சில நேரங்கள்ல மாறும். உங்களுக்கு விரும்பினா நீங்க அதுல வெளியில போய் பிரைவேட்ல சேர்ந்துவாங்க, அது நீட்டான ஆன்சர் வர மாட்டேன். ஆனா அங்க ஒரு நீட்டா வர போறதுல உண்மையாவே ஒரு வைத்தியசாலையில வேலை இருக்கிறது 60% ஒழுங்கா வேலை இதுன்னா, பிரைவேட்ல இருக்கிறது சும்மா 10% தான் ஒழுங்கா வேலை. சோ இதுதான் அந்த மாஃபியா. இந்த மாஃபியாவை உடைக்கிறதுக்கு மேல 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 போய் சட்டங்களை மாத்தி பிரைவேட்ல வேலைகிற வைத்தியசாலையில தனியா இங்க வைத்தியசாலையில இருந்து பிரைவேட்டுக்கு எழுதி கொடுத்தா 2 வைத்தியர்களை துளைச்சா அவர்களை வேலை இல்லாம பண்ண. இப்ப சர்க்குலர் படி சம்பந்தம் சட்டப்படி அது பிள்ளை. ஆனா 2 வைத்தியர்களை நாங்க துளைச்சு வேலை இல்லாம பண்ணினா இது வந்து ஒரு முறை, சரியான முறைக்கு நாங்க கொண்டு வரலாம். ஆனா அதை கொண்டு வரதுக்கு எங்களுக்கு பதவிகள் மேல போய்க்குள்ள நாங்கள் எங்களுடைய மனநிலை எப்படி மாறுது. இப்ப நான் ஒரு எம்பியா இருக்கேங்கல்ல, என்னோட படிச்ச படிகள் வந்து கேட்கறாங்க, மச்சான் அது ஒருக்கா செய்தா, இது ஒருக்கா சார் அவருக்கா கோல் பண்ணி சொல்லலாதேடாப்பா மெனசிக்கு டிரான்ஸ்பர் கொடுக்க. இந்த வேலையை நான் பாக்கல, பார்த்தா எனக்கு இருக்கிற மான மரியாதை போகுங்கடா. எனக்கு அப்படி ஒரு வரலாறு இல்லை. கோவிக்காத மச்சான், அப்படி கோவிக்காத மச்சான்னு சொல்லி இப்ப சொல்றதுக்கு கூட மச்சான் மாதிரி இல்ல, முழு பேரும் கோவிச்சுட்டாங்க. என்னோட படிச்ச படிகள்ல இருந்து, என்னோட நல்ல தெரிஞ்ச நண்பர்கள்ல இருந்து, மச்சான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்க இடத்துக்கு ஆயிடுச்சு. தம்பிய குழுவுல படிச்சிருக்காங்க, என்னடா எடுத்து கதைக்கிறது, என்ன ஒரு மனசு வேணா அவளா, என்னடா கேட்கிறாய்? இல்ல சரி சரி மச்சான், நீங்க இப்ப பெரிய ஆக்கள் தானே, எம்பி ஆயிட்டீங்க, இப்ப உங்களுக்கு எங்களுக்கு தேவையில்லை தானே, முந்தியண்டா ஸ்கூல் வழியில வந்துட்டு கதைப்ப, இப்ப நீங்க எம்பி ஆயிட்டேன் கோவிக்கிறாங்க. கோவிச்சாலும் பிரச்சனை, கோவிக்காலும் பிரச்சனை. சோ இந்த மாஃபியா சம்பந்தமான விடயத்துக்கு வர. சோ இதுதான் இந்த வைத்தியசாலைகள்ல நடக்குது. சரி, இப்ப நீங்க தான் பெருசா ஒரு வைத்தியசாலையில இருந்தீங்களே, அங்க போய் என்ன ஆக்ஷன் எடுத்திருப்பீங்கன்னு சொன்னா, உண்மையாவே அந்த வைத்தியசாலை ஒரு வீதர வைத்தியசாலை, ஆதார வைத்தியசாலை இருந்து அந்த வைத்தியசாலை அத்தியட்சகர் தன்னுடைய பார்மசிஸ்டுக்கு கோணம் அடுத்த 1 வீக்கு வந்து அனலைசிங் சொல்யூஷன்ஸ் 1 வீக்கு ஸ்டாக் இருக்கா உன்கிட்ட இல்லையா, ஒவ்வொரு மாதமும் ஒரு ட்ரக் தெரபியூட்டிக் மீட்டிங் வைப்பார்கள். அதுல பார்க்கணும் இருக்கா இல்லையா, தேவையான அந்த அனலைசிஸ் உரிய ஃப்ரூட் இருக்கா, இந்த அனலைசிஸ் உரிய ஃப்ரூட் இருக்கான்னு பார்க்கணும். பார்க்கிறேன்னா 1 மந்த்துக்கு முன்னமே RDHS அனுப்புவோம். இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அங்க அவே கடும் மாபியாகாரம். சோ நீங்க என்னதான் அனுப்பினாலும் அவை பர்ச்சேஸ், லோக்கல் பர்ச்சேஸ்லயோ RMSTலயோ MSTலயோ எடுக்க மாட்டோம் அந்த ட்ரக்குகளே. எடுத்துக்கொண்டு இங்க ஒரு ஆதார வைத்தியசாலையில வச்சா வெளியில வச்சிருக்கிறதாங்க கடை ஓடாது. சோ இங்க இது ஒரு கடும் மாஃபியா, அதை ப்ரூவ் பண்ணவே இல்லாது. இதுக்கு நாங்க என்ன செய்யலாம்டா, மேல மேல போகணும், இது எல்லாத்தையும் உடைக்கணும்னு சொன்னால் ஆசைதான். ஆனா நீங்கள் தான் என்ன கேவலமா திட்டு தள்ளுறீங்களே. எனக்கு இப்ப எனக்கு மனம் எப்படி போயிட்டேன்டா, படுறது படட்டும். ரீச்சா தொடர்பா ஒரு வீடியோ போடுங்க, நியாயமான விடயங்கள் எல்லாம் காய்க்க. ரீச்சா 2 வீடியோ வருது, நியாயமான விடயங்களை காய்க்க, அதுக்குன்னு காத்துறாங்க. உனக்கு பாஸ்கரனோட இருக்கிற கோவத்துலதான் இப்படி வீடியோ, எனக்கு அவரோட யாருன்றே தெரியாது, இந்த கோவம் இல்லை. அவர் எனக்கு அடிச்சான், நான் எனக்கு அடிச்சேன், அவர் யாரோ நான் யாரோ, நான் அவருடைய படிப்பு வேற, என்னுடைய படிப்பு வேற, அவருடைய பணபலம் வேற, என்னுடைய பணபலம் வேற. சோ அவர இருந்துட்டு போலாம். நான் யாரோட பிரச்சனை படுறதுக்கு தயாராக இல்லை. ஆனா வந்த சண்டையை விட்டது இல்லை, நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. சோ
டையஸ் ஃபைட் அஸ் ஆஃப் யூ டை என்று சொல்லுவார்கள் ஜப்பான் பழமொழி. அது செத்து போனா நினைச்சு கொண்டு அடிவாடு, அவ்வளவுதான். செத்துட்டான் நினைச்சு கொண்டு அடிவாடு. தட்ஸ் சின்னல இருந்து அப்பா அண்ணா சொல்லி வளர்த்து சரி விஷயத்துக்கு வரும். சோ இந்த மாஃபியாவை எப்படி உடைக்கலாம் என்று கேட்டா உடைக்கவே இல்லாது. இதுல நீங்க என்ன கோல் பண்ணி சொல்றதால, இந்த வைத்திய டாக்டர் இப்படி ஹாஸ்பிட்டல் எப்படி நடக்கிறேன்னு கோல் பண்ணி சொல்றதால, இப்ப நான் இதை வெளியில கதைக்கிறதால 7 மண்டா ப்ரூவ் பண்ண பாப்போம் ஒரு வழக்கை போட்டா நீதிபதியே நடக்கு பேர 7 மண்டா ப்ரூவ் பண்ண அப்படி சும்மா தெரியாம லோகாத்திருக்க தெரியாம வச்சுட்டு மன்னிச்சு கொள்ளும் போறத தவிர வேற வழி இல்லை. என்னன்னு ப்ரூவ் பண்ணணும்? டேட்ல அங்க சொல்யூஷன் இல்லை என்று ப்ரூவ் பண்ணணும். வழக்கு போட்டவன் தான் அந்த வைத்தியசாலையில இருப்பான். சோ அவன் என்ன செய்வான், இருக்கிற ரெக்கார்ட்ஸ்ல முழு டேட்டாலையும் இவ்வளவு சொல்யூஷன் மிச்சம் இருக்குன்னு மாத்திடுவானு. ஒன்று. ரெண்டாவது, ஏதாவது ஒரு வைத்தியர் தான் நாங்க வந்து சாட்சி சொல்ல போறோம். சோ நீதிபதி வைத்தியரை கடவுளா தான் பார்ப்பேன். சோ வைத்தியர் சொல்லுவார், ஐயா நான் யாரு டைம் எழுதி கொடுக்கவே இல்லை, ஒரு நாளும் எழுதி கொடுக்கல, ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. நான் சும்மா வாயால சொல்லவும் இல்லை ஒன்றும் இல்லை. நான் ஒவ்வொரு வைத்தியர்களும் கை கொண்டு ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வரதா. சோ பேஷண்ட் என்னென்னு ப்ரூவ் பண்ணும், எனக்கு கம்ப்ளைண்ட் தந்து எனக்கு அபிடவிட் அந்த பேஷண்ட் என்னென்னு ப்ரூவ் பண்ணும், தன்னை போய் பிரைவேட்ல இதை செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னதை எப்படி ப்ரூவ் பண்ணிடாது. நீதிபதி என்ன முறைச்சு பார்ப்பேன். சரி, தேவையெல்லாம் கதைச்சிருக்கிறீர்கள், மாட்ட போறீர்கள், உங்களுக்கு பில ரிப்போர்ட்ல போட்டிருக்காங்க எத்தனை 6 வருஷம் 10 வருஷம் ஜெயிலுக்கு. சந்தோஷம், அதுக்கு நான் தூக்கு போட்டு செத்துருவோம். சரி, அதுக்கு பிறகு ஒவ்வொரு சரி அங்க இருக்கிற எம்எல்டியை கொண்டு வந்தா எம்எல்டி கொண்டு வருவா, முள்ளு கோப்பியை கிழிச்செறிஞ்சிட்டு புது கோப்பியில அனலைசிஸ் சொல்யூஷன் இருந்தது ரிப்போர்ட்டுக்கு அனுப்பினார். சரி, அது சீஃப் பார்மசிஸ்ட் கொண்டு வருவா. அதுக்கப்புறம் எம்எல்டியை போய் அவன்கிட்ட புத்தகத்தை எடுத்து பார்ப்போம். நாங்க புத்தகம் எல்லாம் மாத்தி போடுவாங்க. அங்க புத்தகம் எல்லாம் மாத்தி 1.5 வருஷத்துக்குரிய ஸ்ட்ரோக் இருந்த மாதிரியே எழுதி வைப்பாங்க. சரிதானே? இந்த வழக்கப்ப நடக்கவே இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் இதுக்கு ட்ரையலுக்கு ஈடுபடும். இதுதான் நிலைமை. இதை விளங்கி கொள்ளும் இந்த சமூகத்துக்களை தான் வாழ்றோம், ஒன்றுமே செய்யலாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. சோ இந்த எம்எல்டி 10 வருஷத்துக்கு ஸ்ட்ரோக் இருந்த மாதிரியும் ஆர்எம்எஸ்டிக்கு கோல் பண்ணி கேட்டு நாங்கள் ஆர்எம்எஸ்டி எங்களுக்கு இந்த பதில சொல்லி இருக்கிறது, எம்எஸ்டிக்கு கோல் பண்ணி காய்ச்சி நாங்கள் அவர்கள் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரோக் இருக்குன்னு சொல்லி இருக்கிறார்கள். நான் புத்தகத்தில் எழுதி இருக்கிறேன், தானே கையால் எழுதிட்டு பெட்டேட் பண்ணப்பட்டு எழுதப்பட்டு புத்தகங்களோட வருவீங்க. சோ இந்த நீதிமன்றத்துல நீதிபதி பார்ப்பார், ஓகே இந்த இத்தனாம் தேதி இத்தனை இவரோட காய்ச்சி இருக்குது, இந்த ஸ்ட்ரோக் இருக்கு, இத்தனாம் தேதி இவரோட காய்ச்சி இருக்கு. வைத்தியர் தேவையில்லாம வீடியோ போடுறது, நீர் சும்மா தேவையில்லாம நீர் பொலிட்டிக்ஸ் செய்யறதுக்காண்டி ஃபேமஸ் ஆவாறதுக்காண்டி நீர் இந்த வீடியோக்களை இங்க போட தேவையில்லை. போயிரும் 14 நாள் ஜெயிலுக்குள்ள. அதுக்கு பிறகு உள்ள போயிருந்தா உள்ள இருக்கிறவன கத்துவானல், டாக்டர் அந்த டாக்டர் இப்படி காய்ச்சார், இந்த டாக்டருக்கு இப்படி காய்ச்சார், அடிச்சேன்ட உடனே டாக்டருக்கு அடிச்சாட்டு உள்ள போட்டாங்க எங்களை. ஆனால் அந்த செஞ்ச வேலை. இப்ப 2வது மாஃபியா சம்பந்தமாக இன்னொரு வீடியோ போடுகிறேன். நான் இதுல கதைக்கல, இன்னொரு வீடியோ போடுகிறேன். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் ஜதார்த்தம். இந்த வீடியோவை பாக்குறது 2000 தான் பார்க்கும். ஆனா நான் இன்றைக்கு டைவேண்ட போனான், என்னுடைய மனைவிக்கு காய்ச்சல் 2 வீடியோ போய் 20,000 பார்த்திருக்கப்படா. இந்த சமூகத்துலதான் நாங்கள் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமூகத்தை எப்படி நான் திருத்துறேன் என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி, 7 ஒரு பெரிய ஒரு கேள்வி என் மனசுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற கேள்வி. இந்த சமூகத்தை நான் இன்னொன்று திருத்துறது என்ன? எங்க இருந்து நான் திருத்தணும்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல இருந்து திருத்தணும். நீதிபதிகள்கிட்ட போய் விழுந்து நான் தூக்கு போட்டு செத்துருவேன், ஐயா நான் சொல்றதை நம்புங்கோ, நான் உண்ணாவிரதம் இருந்துருவேன், நான் சொல்றதை நம்புங்கோன்னு நீதிபதிகள்கிட்ட காலில் இருந்து அழுவணும். வேற என்ன செய்யறது? ஆர்எம்எஸ்டி எம்எஸ்டிக்கு எல்லாம் ட்ரோன்ல படங்களை இது கேமரா பூட்டி அப்படியே மேசல கொண்டு படம் என்ன சாத்தியக்கூறு. இதுதான் இந்த மாஃபியான்னு பேர் வச்சது. அது யாருடைய கண்ணுக்கும் தெரியாது, ஆனா அது நடக்குது. அதுதான் மாஃபியா. அதுக்குதான் ஒவ்வொரு விடயத்துக்கும் மாஃபியான்னு பேர் வச்சிருக்கிறாரு. மாஃபியாண்டா ஒரு நாளை கண்ணால பார்க்கவும் இல்லாது, காதால கேட்கவும் இல்லாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது, பட் தேர் ஆர் சம்திங் தட் இஸ் ஹேப்பனிங். அதுதான் மாஃபியா. கடவுளை காட்டுன்னு கேட்டா சித்தரும் புத்தரும் கொண்டு இந்த ரோட்ல இருந்து நடந்து சில பேர் கல்லால் அறிவானுகள். சோ இதுதான் எங்களுடைய தமிழின் இது. இப்ப எல்லாருக்குமே டாக்டர் உங்களுக்கு தெற்குல இதுகள் இல்லையா, நீங்க என்ன வடக்குல கத்திக்கொண்டு? தெற்குல சரியான குறைவு. நான் சகல வைத்தியசாலையில வேலை இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் வைத்தியசாலை சொல்றேன், பேராதனை வைத்தியசாலை, களபுயில வைத்தியசாலையில வேலை இருக்கு. களபுயில வைத்தியசாலையில இப்படி எழுதி கொடுக்குற ஒன்று வெளியால வந்தா சிங்களவர் வந்து தலைகீழான்னு ஆடுவானு. சரிதானே? எங்களை மாதிரி பணக்காரர் இல்லை. எங்களை மாதிரி வெளிநாட்டுல அவனால் கஷ்டப்பட்டு போய் ஐஸுக்குள்ள இருந்து ஐஸை வெட்டி அதுக்கு பிறகு போயிருந்து குளிருக்கு அந்த பல்லடிக்க $1 கணக்கெல்லாம் அனுப்பி அதை அனுப்பிக்க பெரும் புழுவோம் ஐஸ் சித்திக்கு அனுப்புற 20 லட்சம். இங்க சித்தி இங்க சைக்கிள்லாம் தெரியுமா, ஆனா போய் ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற பெரிய வைத்தியசாலையில சாதனம் போய் படுத்துருப்பா 20 லட்சத்தை கட்டிட்டு வருவார். இது எங்களுடைய சமூகத்தினுடைய குறைபாடு. இதை நாங்க யாருமே மாத்தலாம். இல்ல எந்த அம்மாக்கு நான் அனுப்பத்தானே வேணும், எந்த சித்திக்கு அனுப்பத்தானே வேணும். டாக்டர் சொன்னவர் காலில் ஒரு புண்ணி இருக்காம காட்டுக்கு போயிருமாட்டா, காலோடைய வெட்டுவோம்.
அப்படித்தான் எங்களுடைய சமூகம். படிப்பறிவு இல்லாத ஒரு சமூகம். நாங்கள் அதை உண்மை சொல்றோம். எங்களுடைய எஜுகேஷன் லெவல்ன்ற சரியான பாவம். நாங்கள் இடம்பெயர்ந்த நாங்கள் எங்களுடைய இது இல்லை. அதாவது வந்து படிப்பறிவுண்டா நாங்கள் ஸ்காலர்ஷிப் 190க்கு 192 அது இல்ல. மருத்துவ அறிவு பூஜ்ஜியம் ராசா. எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? சின்ன விஷயம், ஒரு காய்ச்சல் என்றா என்னன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? என்னென்ன உடம்புல காய்ச்சல் வருதுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. வெள்ளக்காரன் போய் கேட்டீங்கண்டா அவன் இப்படி காய்ச்சல் வருது, பைரோக்சின் என்ன எல்லாமே சொல்லுவான். ஏன்னா தே ஆர் எஜுகேட்டட். அதோட இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல வந்து ஆன்லைன்ல தாராளமாக இருக்கிற யூடியூப்ல இருக்கு இல்ல. ஆனா இன்னண்டையில யூடியூப்ல சரி வாட் இஸ் பைரக்சியான்ற ஒரு வீடியோவை நான் போட்டா 600 பார்த்திருக்காது. ஆனா ஸ்டைல் வேண்ட போன போது அவருடைய கதையை கேட்டு நான் இல்லத்திலே இருந்து விட்டேன் என்று சொல்லி ஒரு வீடியோ போடும். அதை 30,000 பார்த்திருக்கேன். என்னுடைய மனைவிக்கு காய்ச்சல் போல் இருக்கிறது, நான் என்று கடையை பூட்டுகிறேன் என்று என்னோட வீடியோ போடும். போட்டா அதை 20,000 பார்க்கும். சோ அது என்னடா அது பிழை இல்லை. அந்த சமூகம் வந்து அப்படி ஒரு சமூகமா, ஒரு முட்டாள்தனமான சமூகமா, அரசியல் அறிவே இல்லாத சமூகமா. சோ சமூகத்தை பேசி என்ன பெரிய எங்களால முடிஞ்சதை சமூகத்துக்கு செய்யணும். ஆகவேதான் இந்த வீடியோக்கள். இதுல ஒரு 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா வருதுன்றதுக்காக இந்த வீடியோ நான் போடல. மினக்கட்டு பாருங்க, இதுல கிட்டத்தட்ட 21 நிமிஷம் நான் தொடர்ந்து விடாம மூச்சு எடுக்காம கதைச்சிருக்கிறேன். இதுக்கு வரப்போற காசு ஒரு 5000 10,000 இல்ல. சில நேரங்கள்ல மொனிடைஸ் பண்றதும் இல்லை. எனக்கு தேவை நான் நினைச்சதை கனவேருக்கு கொண்டே சேர்க்க வேணும். அதுக்கு எனக்கு இருக்கிறது ஒன்று முகப்புத்தகம், அடுத்தது யூடியூப். இந்த 2 தான் என்னோட இருக்கிற ஆயுதங்கள். சோ நான் கதைக்கிறது என்னென்ன கதைக்கிறேன் என்பது தொடர்பாக ஒரு பெரிய 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 வீடியோக்களாக நான் போட்டுக்கொள்றது. அட்லீஸ்ட் வெளிநாட்டுல இருக்கிற வயசு ஊனாக்களாவது பார்ப்பேன். உண்மையா சொல்றேன், இந்த அனலைசிஸ் யூடியூப்ல இருக்கிற அனலைசிஸ் எடுத்து நான் பார்க்கின்ற போது வெளிநாட்டில் இருக்கிற 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் என்னுடைய இந்த வீடியோ பார்த்திருக்கிறார்கள். உள்ள இலங்கையில இருக்கிற 15 வடக்கம் 30 வயசுக்குள்ளார்கள் பாக்குறது சரியான குறைவு. இந்த வீடு அரசியலை பற்றி அவங்களுக்கு கன்சர்னே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த தலைமை இப்படி வெட்டுவதற்குரிய ஒரு வீடியோ போட்ட ஒரு வீடியோவாவோடும், அல்லது வந்து அக்குமணியும் குச்சுமணியும் ஒரு வீடியோ போட்ட வீடியோவாவோடும் அதில் தான் ஓடும். இப்படியான அறிவுபூர்வமான மாஃபியாக்களுக்கான போராட்டங்கள் இதுகள் எங்களுடைய சமூகம் இப்படி போறன்ற இந்த வீடியோக்களை போட்டா யாருமே பார்க்க போறது இல்லை. அதுதான் உண்மை. 2வது ஒரு வீடியோ போறோம், அதை நீங்கள் பாருங்கள். இன்னொரு அலை கொண்டு வந்தது எனக்கு கிளிநொச்சியிலிருந்து. அதையும் ஒரு காமெடியாவே நான் போடுறேன். இங்க பாருங்க, இதுதான் எங்களுடைய சமூகம், ஒன்றுமே செய்யலாது. சோ அதையும் நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்க.